ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ் சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர்ஆர்ஆர். வணக்கம் சார். வணக்கம் தலைவா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எவ்ரிபடி டு ஆர்ஆர்ஆர். எஸ் சார், இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போன பிபிகே வெர்சஸ் ஜிடி மேட்ச் பரவாயில்லையே, லாஸ்ட் ஓவர் வரைக்கும்லாம் கொண்டு போறீங்க, என்ஜாய்லாம் எங்களை பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடைசி 10 ஓவரில் ஏதோ கொஞ்சம் தட்டி எழுப்பி தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக மேட்சை கொடுத்தாங்க. பட் ஜிடி ஈஸியாக இந்த மேட்சை வந்து அவங்க பக்கம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் ஓவராலா சார்? ஆமா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செமிஃபைனல் ஜிங்ஸ் மாதிரி இப்போ பஞ்சாப் டீமுக்கு ஃபைனல் ஓவர் ஜிங்ஸ் போகுது. இந்த லாஸ்ட் 20 பயப்படுறாங்க. ஆர்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும் ஜிடிக்கு. ஆர்டின்னா நான் சொல்றது ஆர்டி ராகுல் டெவாட்டியா, ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ், டாப் கிளாஸ் போயிருக்கும் மேட்ச். அவர் அந்த மாதிரி ஆள்னா கையவுட்டு போயிருக்கும் மேட்ச். ரொம்ப டாப் கிளாஸ் கேமியோ கட்சியில பூந்து விளையாட்டாரு. பேரை சிங்கிள் அவுட் பண்ணி சொல்லணும் அந்த மேட்ச்ல. என்னன்னா, ஒருத்தர் வந்து சாய் கிஷோர் ஃபார் ஜிடி, இந்த பக்கம் லயம் லிவிங்ஸ்டன். சாய் கிஷோர் தன்னுடைய ஸ்பின் மூலமா சாய்ச்சிட்டார். சாயின்னு பேர் வச்சு கம்ப்ளீட்டா சாய்ச்சிட்டார் பஞ்சாப் கிங்ஸ். என்ன ஆடுறதுனே தெரியல, ரொம்ப பிரில்லியன்ட் போலிங்க. இந்த பக்கம் லயம் லிவிங்ஸ்டன் ஸ்பின்னு போட்டு, லயம் இல்ல நான் தான் உங்களுக்கு பிரளயம் அப்படின்ட்டு அவர் ஒரு போலிங், ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் பயங்கர மிக்ஸ்ல போட்டு. ஸோ இந்த 2 பேர் தான் நீங்க மேட்சை கண்ணாமலன் மாத்தி விட்டாங்க. கம்ப்ளீட்டா ஜிடிக்கு கையில வந்ததுக்கு காரணம் மேட்ச் அதுதான். கையை விட்டு போனதுக்கு காரணம் லிவிங்ஸ்டன். ஸோ இந்த பக்கம் சாய் கிஷோர், அந்த பக்கம் லிவிங்ஸ்டன். இன்னைக்கு 2 மேட்ச், இந்த 2 மேட்ச் வந்து பாருங்க. இந்த 2 மேட்ச்லயே ஒரு ரெவலேஷன் என்னன்னா, யார் யாரெல்லாம் பயங்கர த்ரெட்டோ வித் த பேட், வில்லோல யார் யாரெல்லாம் பயங்கர த்ரெட்டோ, அவரு சுனில் நாராயணா இருக்கட்டும், ரசல்லா இருக்கட்டும், அசுதோஷா இருக்கட்டும், சஷாங்க் சிங்கா இருக்கட்டும், அத்தனை பேரையும் கொட்டி போக மாதிரி அடிக்கிட்டாங்க இன்னைக்கு போலிங்ல. ஸோ சடன் ரெவல்யூஷன், போலர்ஸ் டேனே நீங்க செலிப்ரேட் பண்ணலாம் போகுது. அந்த மாதிரி போலர்ஸ் ரைட் அவுட் டாப் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய பேட்ஸ்மேன் டோட்டலா அமைக்கி. அது ஒரு புது ஃபீச்சரா இருந்தது. எஸ் சார், இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விக்கெட் கடன்னு விட வச்சாங்க. அந்த டீம் வந்து ஒரு நல்ல கம்மி டோட்டலுக்கு உட்கார வச்சாங்க. அப்போ அந்த சேஸ் வந்து ரொம்ப ஈஸி செயிலிங்கா இருக்கும்னு யாரா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த பிட்ச் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு, எதனால இந்த சேஸ் வந்து இவ்வளோ தூரம் போச்சு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இந்த பிட்ச்ல தான் திருப்பி சம்டைம்ஸ் மாய்ச்சர் செட் ஆகி டிரைவிங் ஈஸியா இருக்காது. இந்த பயங்கர நார்மல் பிளாஸ்டிக் விக்கெட் ஒன்று இருக்கும், எப்படி போட்டாலும் காலை ஃப்ரண்ட்ல வச்சா 4-6 இருக்குல்ல, அந்த மாதிரி பிட்ச் இது கிடையாது. அதே சமயத்துல ரொம்ப டெட்லியா பேட்டிங்கே ஆட முடியாத அளவுக்கு டெமன் இருக்கு, ரேங்க் இருக்கிற மாதிரியும் கிடையாது. இதுல நீங்க மறுபடியும் இந்த வில்லியம்சன், KL ராகுல், வார்னர் இந்த மாதிரி பிளான்ட் ஆகணும். 3 பால் டிஃபென்ஸ், கண்ட்ரோல் அக்ரஷன், திடீர்னு ஒரு 4 அடிக்கிறது. ராகுல் டெவாட்டியா கரெக்டா அடி காமிச்சாரு. இந்த பிட்ச்ல எப்படி ஆடுறது அவர் பர்ஃபெக்டா ஆடி காமிச்சாரு. சாய் சுதர்ஷன் ஸ்ட்ரைக் ரேட் ரியலாவே ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இது மாதிரி பண்ண என்ன ஆகும், டெஸ்ட் மேட்ச்ல புஜாரா பண்ற மாதிரி ஆயிடும். எதிரில் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். ஏன்னா இப்போ எதிரில் கூட ஆடுற பேட்ஸ்மேன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல 4-6 அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இப்படி ஆடினே இருந்தாருன்னா ப்ராப்ளமே இல்லை. எதிரில் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு ரன் வராத, ரன் ரேட் இறங்கி இருக்கிற சமயத்துக்கு இப்படி ஆடினா ஒரு 31 of 34 பால்ஸ் இப்படிலாம் ஆடினால ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ல போய் செம டென்ஷன் ஆயிடும். பின்னாடி வரவங்களுக்கு பயங்கர ப்ராப்ளம் ஆயிடும். அதை வந்து அவர் ஒர்க் பண்ணணும் டெஃபினட்டா. ஏன்னா அவருடைய டைப் ஆஃப் பேட்டிங் எனக்கு தேவை. பட் அண்டர் த பால் போய் திடீர்னு ஒரு 4 அடிக்கிறது, திடீர்னு ஒரு 6 அடிக்கிறதுன்றது அவர் பண்ணி ஆகணும். ஒரு 30 பால்ஸ் முடியாது. அப்படி பண்ணாமே இருந்தாலும் அந்த டீமுக்கு டேஞ்சர்ல போய் முடியும். அதை அவர் ஒர்க் பண்ணி ஆகணும். சாய் கிஷோருடைய போலிங் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். அவர் வந்து இந்த உங்களுக்கு நம்ம போன வீடியோல எண்ட்ல சொன்ன தெரியுமா, இந்த சஷாங்க் அண்ட் நம்ம அசுதோஷ் 2 பேரும் காட்டடி அடிக்கிறாங்க. ஸ்பின்னு மட்டும் என்ன அவங்கள டெஸ்ட் பண்ணல, ஸ்பின் போட்டு 2 பேரும் ஆல் அட் சி வந்து லெப்ட் ஆஃப் ஸ்பின் போட்ட உடனே என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப இவங்களுக்கு பாருங்க, லயம் லிவிங்ஸ்டனுடைய பியூர் கான்பிடன்ஸ். நான் வந்து ஆஃப் ஸ்பின் போடுறேன், லெக் ஸ்பின் போடுறேன், பிட்ச் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் ஆகுது, டேர்ன் ஆகுது, 2ம் போடுறேன்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து பயங்கர மைண்ட் கேம் ஒர்க் பண்ணி விட்டாரு. நீங்க இவருக்கு வந்து சைக் பண்ணி விட்டாரு நம்ம கில், சுப்மன் கில். இப்போ அந்த சுப்மன் கில்க்கு அவுட் ஆகிறதுக்கு முந்தின பாலுக்கு ஒரு ஓவருக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை வந்தது. அவர் ஏதோ வெயிட் பண்ண சொன்னாரு, ஒரு கடுப்பான தெரியுமா, 2 பேருக்குள்ள ஒரு பயங்கர வேர்பல்
டியூவல் ஒன்று வந்தது. முடிச்சுட்டு ஒரு பால் ஆஃப் ஸ்பின்ன போட்டு அடுத்த பால் பிராக்டிஸ் ரன்அப்ல போறாங்கல்ல, அப்ப பால் லெக் பிரேக் போட்டுட்டே போனார். இன்னொரு பார்த்தா கரெக்டா லெக் பிரேக்க போட்டு பெர்ஃபெக்டா போட்டு சுப்மன் கில் காலை ஸ்ட்ரைட்டா லெக் ஸ்டம்புக்கு மேல வச்சு இவ்வளோ கேப், அதை சரியா டைம் பண்ணாம அவர் அவுட் ஆனா இருக்காங்க. ஸோ அந்த மைண்ட் அந்த இடத்துல சைக் ஆனார். அதுக்கப்புறம் மில்லர் வந்து பியூட்டிஃபுல் ஆஃப் பிரேக் போட்டு வச்சுட்டாரு. ஆஃப் பிரேக் தான் போட்டாரு, பட் ஒரு பொய்யா ஸ்ட்ரைட்டா போச்சு. அதனால வயபிள் லிவிங்ஸ்டன் போட்டு இவங்களை போட்டு சரியான டென்ஷன் ஆகி விட்டாரு. ஆஸ் யூஷுவல் அப்புறம் கடைசி ஒரு வரைக்கும் போகும்போது ராகுல் டெவாட்டியா வந்து பிளான் பண்றாரு. கரெக்டா இறங்கினா கரெக்டா ஆஃப் சைட்ல அடிக்கும், ஆஃப் சைட்ல 4, ஜஸ்ட் அவுட் சைட் எக்ஸ்டர்னா ஒரு ஸ்வீப் ஸ்கொயர் லெக்ல, மற்றபடி தள்ளிகளி ஆடுறது. ஸோ அது ரொம்ப கரெக்டா ஆடுறது, அவர் மாடலா ஆடுறது இந்த மாதிரி கேம்ஸ்ல. மற்ற பேட்ஸ்மேன் பிகாஸ் 8 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் வந்து நம்பர் 8 வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்காங்கன்ற அந்த டெப்த் இருந்தாலும் கூட அதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த வீல் ஆடுறது அந்த மாதிரி பேட்டிங்லாம் இல்லாம அந்த பின்னாடி இந்த மாதிரி அந்த மாதிரி ஆடக்கூடிய அந்த ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து ராகுல் தெவாட்டியா பண்ணதை நீங்க சொல்லுவீங்க. இந்த மாதிரி இந்த டிகே மாதிரி எஸ்கே மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து இன்னைக்கு அவங்கள சேவ் பண்ணுங்க. பிகாஸ் ராகுல் தெவாட்டியா வந்து he doesn't look like he is getting pressurized. அவருக்கு அந்த ஒரு ஓவர் ரன்னு இவங்கெல்லாம் சைடு விக்கெட் போகுதுன்ற ப்ரெஷர் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் ரொம்ப சிம்பிளா தன்னோட கேம் வந்து நான் காலை மடக்கி வச்சு முன்னாடி இந்த மாதிரி ஆடி சிம்பிளா முடிச்சிடறேன்னு சொல்லி அதை ஓவர் அண்ட் அகைன் மறுபடியும் பண்ணிட்டே இருக்கிறாருங்கிறது வந்துட்டு இட்ஸ் வெரி குட் சைன் இல்லையா? ஆமா. அண்ட் இந்த ஜிடி ஹேஸ் டு ஓவர் கம் ஒன் ஸ்கேர். என்ன பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் இருக்கும்போது தி பெஸ்ட் டீம், நம்பர் 1 டீம் அவங்க தான். பட் அவங்களுக்கு பவர் பிளே சமயத்துல 1-2 விக்கெட் விழுந்ததுன்னா அவங்களுக்கு என்ன அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. இது அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு, அவங்க பெஸ்ட் சைக்காலஜி அகேன்ஸ்ட் ஜிடி கோ ஃபார் விக்கெட்ஸ். கண்டெயின் கூட வேணும், அவங்க அடிச்சுக்கிட்டோம் 70 கூட அடிக்கிட்டோம், 6 ஓவர் 80 கூட அடிக்கிட்டோம். 3 விக்கெட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ரிமைனிங் ஓவர்ஸ் எப்படி ஆடுதுன்னு தெரியல. அது அடிக்க போலாமா இல்ல டிஃபென்ஸ் ஆனா என்னன்னு தெரியல, பேனிக் ஆகும். அது திருப்பி நீங்க ப்ரூவ் ஆச்சு. அண்ட் அதுவும் ஸ்பின் கொஞ்சம் நல்லா போட தெரிஞ்ச ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஜிடியோடைய அந்த டேவிட் மில்லர் இந்த ஹிட்டர்ஸ் எல்லாருமே டக்கு டக்குன்னு காலி ஆயிடுறாங்க. ஆமா, இப்ப ஜிடியோடைய பிளஸ் வந்து ஜிடி மைனஸ் எங்கன்னா ஸ்பின் பேஸ் பண்ணும்போது ஜிடியோடைய பிளஸ் வந்து ரஷீத் கான், நூர், சாய் கிஷோர் 3 பேர் 7 விக்கெட்ஸ். ஹார்ட்லி ஒரு விக்கெட் 7 ரன் 8 ரன் கொடுக்குற மாதிரி தான். அப்படி எடுத்து ரணகலம் பண்ணி விட்டாங்க 3 பேர். எக்ஸ்ட்ரா லிவிங்ஸ்டனுக்கு வந்து நூறு போலிங் போடும்போது சில்லி பாயிண்ட் டிசிஷன் போடுறாரு. யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ தேர் இஸ் சம்திங் ஃபார் ஸ்பின் இந்த பிச்சில். ஸ்லோவா போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடணும். சாய் கிஷோருக்கு ஹைட் இருக்கு, ஒரு மாதிரி ஸ்லாண்டா வருது பால். அவரு இந்த சித்தார்த்லாம் ஒரே டைம் போலர்ஸ். பட் சாய் கிஷோர் கொஞ்சம் ஏர் கொடுத்து அடிக்க போலான்ற மாதிரி ஒரு சஸ்பெஷன் டவுட் அவர் பிளான் பண்றாரு பேட்ஸ்மேன் மைண்ட்ல, இறங்கிடலாமான்ட்டு. அது இறங்குற சமயத்துல வித்ஹோல்ட் பண்றாரு பால. அப்படிதான் நீ இந்த சஷாங்க் அவுட், சஷாங்க் அப்புறம் இன்னொரு அர்ஷித் எல்லாம் ஆட போயிட்டு பால் ஹோல்ட் பண்ணுவேன்னு அப்படியே ஸ்பூன் பண்ணி மேல அந்த மாதிரி அவுட். எஸ் சார், இவங்க இந்த சேஸ் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இன்னும் ஆடி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு ஆங்கரிங் ரோல் ஆடணும் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஒரு ரெண்டுல அவர் மேல ஒரு ஆள் இருந்தனாலதான் இன்னைக்கு மேட்ச் வந்து எல்லாருமே விக்கெட்டை விடுற நேரத்துல அவர் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் விக்கெட்டை பிடிச்சிட்டு நின்றாருன்ற ஒரு இது சொல்றோம். பட் அட் த சேம் டைம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்றீங்க. ஸோ வாட் ஷுட் ஹவ் பீன் ஹிஸ் கரெக்ட் ஸ்ட்ரைக் ரேட்னு நினைக்கிறீங்க? அதாவது எத்தனை பால்க்கு எவ்வளவு அடிச்சிருந்தா அவருடைய பேட்டிங் இன்னைக்கு கரெக்டா இருந்திருக்கும்? இல்ல ஸ்ட்ரைக் ரேட் 31, 34 அப்படி ஒரு ரொம்ப நேரோ மார்ஜின் இருக்கக்கூடாது நம்பர் ஆஃப் பால்ஸ் அண்ட் ரன்ஸ்க்கு. பிகாஸ் இட்ஸ் ஈக்குவலி டிஃபிகல்ட் ஃபார் தி அதர் பேட்ஸ்மேன் ஆல்சோ. ஈச் பேட்ஸ்மேன் இஸ் கமிங், எல்லாருக்குமே டிஃபிகல்ட் இருக்கு ரன் கேட்டிங். ஒருத்தர் ஃப்ரீ ஸ்ட்ரோக்ல 6, 4, 5 6 அடிச்சு தூக்குறாருன்னா ரொம்ப ஜாலியா ஆடின்றாங்க. அது தேவை, அவருக்கு தேவை. பட் விக்கெட் ஸ்டம்பிளிங்க அங்க இன்னொரு பேட்ஸ்மேன் ரன்னு கஷ்டப்படும் போது இவர் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு. ஒரு 15 பால் ஆடின அப்புறமாவது கவர்ஸ் மேல ஒரு 6 ஸ்ட்ரைட்ல இறங்கி ஒரு 6 அதான் ட்ரை பண்ணணுன்றேன். அதை பண்ணாம போனா டென்ஷன் அதிகமாக ஒரு சாதா ஸ்கிங் ரேட்டா இருந்தா கூட இந்த மாதிரி பிட்ச்ல டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு நார்மல் கிளாசிக் விக்கெட் அது ப்ராப்ளமா இருக்காது. சேலஞ்ச் ஃபார் த பேட்ஸ்மேன் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணுன்றேன் ஸ்ட்ரைக் ரேட்டை, இல்லைன்னா கஷ்டம். அவர் ரொம்ப மெயின் இந்த டீமோட சைக்காலஜிக்கு. சாய் சுதர்ஷன் இஸ் மெயின். அவர் இருக்கணும் டெஃபினட்டா. பட் அவர் இருக்கணும்ன்றதுக்காக ஜஸ்ட் டிஃபென்சிவ் ஆடினார்னா போறாதுன்றேன். அவரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். அப்படி
எஸ், அவரோட அந்த ஆங்கரிங் ஷீட் ஆங்கரிங் ரோல் கரெக்ட். பட் அதை இன்னும் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. கரெக்ட். ஆமா, ஐ கிவ் an எக்ஸாம்பிள். சட்டேஸ்வர் புஜாரா வந்து டஃபஸ்ட் போலிங்க்கு போய் நிக்கிறார் டெஸ்ட்ல. உடம்புல எல்லாம் அடி வாங்கிப்பாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கும்போது 70 பால் ஆடிருப்பாரு. அது அவருடைய ரெசிலியன்ஸை காட்டுது. அவர் கிளீனா நின்று ஆடிடுவார். பட் நீங்க எல்லா பாலும் மேடன் குத்துனே இருந்தீங்கன்னா எதிர் ரெண்டுல இருக்கிறவங்க பயங்கர ப்ரெஷர் ஆயிடும். அவங்களால ஃப்ரீயா த்ரீ ஆட உண்டு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கே வராது. நீங்க மேடனாவே கொடுத்துருந்தீங்கன்னா அப்படி சொல்றேன் நான். ஸோ அதுல வந்து கொஞ்சம் ரன்ஸ் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். கேன் ஐ இன்டர்பிரட் லைக் திஸ்? இப்ப நீங்க சொல்றதையே, அதாவது இப்ப மத்த எண்ட்ல வந்து ராகுல் தெவாட்டியா இன்னைக்கு ஒருவேளை இல்லாம போயிருந்தாருன்னா, அவரும் அவுட் ஆயிருந்தாருன்னா, கடைசியில வரைக்கும் அவர் சாய் சுதர்ஷன் கிட்டே மேட்ச் ஜெயிக்கணும்ன்ற இடத்துல வந்து நின்றுருக்கு. இவர் தான்ப்பா பேட்ஸ்மேன். மத்த இடத்துல ஆப்போசிட் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு 8, 9, 10ல வந்துருக்காங்க. இவர் தான் அடிக்கணும்னு இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல அவரால் கன்வெர்ட் பண்ணி அடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்மன் கில் மாதிரி அவரால் எவ்வளவுதான் ரொட்டேட் பண்ணி ரன் பால் அடிச்சாலும் he will be able to hit high. சோ அந்த மாதிரி சாய் சுதர்ஷன் should be ready. கரெக்ட்டா? ஆமா. இப்ப சாய் சுதர்ஷன் கூட முதல்லயே டெவாட்டியா வந்திருந்தாருன்னா பெரிய ஸ்ட்ரெயினாவே தெரிஞ்சிருக்காது இது. மீதி எல்லாருமே ஒரே மாதிரி ஆண்டிருக்காங்க. தள்ளி அதான் ப்ராப்ளமே. எஸ் ரைட். பாவம் சார், இன்னைக்கு டபுள் ஹெட்டர் எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. திரும்ப அடுத்த டபுள் ஹெட்டர்ஸ்க்குலாம் முன்னாடி வரிசையா ஒரு 4-5 நாள் ஆஃப் சிங்கிள் மேட்சஸ் இருக்குது. நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறாங்க. என்ன சார், ஆர்சிபி, அடுத்து மும்பை இந்தியன்ஸ், அதுக்கு அடுத்த நாள் சிஎஸ்கே. 3 நாள் 3 டீமே முக்கியமான மேட்சஸ் கொடுக்குறாங்க நமக்கு. முக்கியமான டீமே அது ஒரு பக்கம். இன்னொருத்தரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நான் நந்தகிஷோர் ஒருத்தர் அம்பைரிங் பண்றாரு. அவரு கரெக்டான டெசிஷன் கொடுத்தா கூட பயப்படுறாரு பாஸ். அவரு கரெக்டா கொடுத்துட்டோமே பயப்படுறாரு. அப்புறம் இப்படி அடிக்கடி இப்படி வச்சுக்கிறாரு தன்னுடைய டெசிஷன் தப்பு. ஹீரோயின்ஸ் எல்லாம் வில்லன் கிட்ட இல்ல, ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு ஓடுவாங்க. இந்த மாதிரி நந்தகிஷோரையே இவ்வளவு பேனிக்காரு. அவரு தான் ஆக்சுவலா ரொம்ப பேனிக்காரு டெசிஷன். திரும்பி எந்த பேரும் இவ்வளவு பேனிக்காய் நான் பாக்கல. நாளைக்கு வந்து என்னென்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னா, எம்ஐ ஆர்ஆர் வந்து பேக் வித் போலர்ஸ், ஃபென்டாஸ்டிக் போலர்ஸ், ஷமா பேட்டிங். இவங்க ஆர்ஆரோட பயங்கர பேட்டிங் எம்ஐக்கு. பட் இவங்க போலிங் ரேஞ்சிலேயே இல்லை. ஆர்ஆருடைய ரேஞ்சிலேயே இவங்க போலிங் இல்லை. இந்த ஒரு வேக்யூம் இருக்கு. இதனால ஆர்ஆருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. பட் நாளைக்கு கேம் என்ன ஆகுன்றது தெரியாது. எப்படி வேணா அது மாறலாம். ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். See you tomorrow. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். அவர் ஃபேவரட் ஆர்.